வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரா இஸ் ஆன் லீவ். அஃப்கோர்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் இன் கேரளா கோஸ்ட்டில். ஸோ வில் பி பேக் பை டுமாரோ. நம்ம பிஃபோர் நம்மளுடைய வியூவர்ஸோட கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி I wish you a very happy and prosperous and successful 2024. நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அண்ட் வெல் விஷர்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் 2024 நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். ஸோ வித் அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஐ எம் கோயிங் டு த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இந்த இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தது, ஒரு பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நான் சொல்லி என்னுடைய வெரி க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை பற்றி சொல்லியிருந்தேன். நான் எனக்கு அதில் பர்சனல் ஸ்டேக் ஒன்றும் கிடையாது. நார் எனி கமிஷனோ எனி ஃபீயோ நான் அவங்ககிட்டேருந்து வாங்கிறது இல்லை. அண்டு அவங்க என்னுடைய வியூஸை எடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. பிகாஸ் அது பாசிட்டிவ் ஆஃப் டைம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். அந்த போர்ட்ஃபோலியோவில் தான் இத்தனை ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் வெரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அண்ட் அந்த கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும், அந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின். அண்டு ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டது தான் நிறைய. ஆக்சுவலாக rather than நான் சொல்ல வந்ததோட அப்படி தான் நான் எடுத்துப்பேன் நான். அதனால் இந்த கமெண்ட்ஸில் கூட நான் கொடுத்துருந்தேன் ஒன் ஆஃப் த கமெண்ட்ஸ். இந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக சொல்லணுன்னா லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படின்னு தான் சொல்லணும். தட் இஸ், நான் நிறைய கற்றுட்ருக்கேன். சில தப்புன்னு சொல்லதை நான் அன்லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் புதுசாகவும் சில இதை கற்றுட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார் மீ. அண்ட் 23 நாங்கள் இந்த காவேரி பிஸ்னஸ் ஆரம்பித்தது ஜஸ்ட் ஒரு மார்ச் 22 நினைக்கிறேன். ஏப்ரல் 22 தான் ஆரம்பித்தோம். நீங்களே அபவுட் 1 year and 9 months ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னியில் ரொம்ப ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆல்சோ. நிறைய பேருக்கு. ஸோ சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, சில லாஸஸ் இருந்தது. பட் ஓவரால் நிறைய பேர் கெயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஏன்னோ லாபம் நஷ்டம் ரெண்டும் இருக்கிறது தான் ஷேர் மார்க்கெட்டு. லாபம் மட்டுமே இருக்காது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் நினைக்கிறேன். நேற்று இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பர்சன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். எப்படியோ என் நம்பரை வாங்கி த்ரூ ஏ காமன் ஃப்ரெண்டு மூலமாக. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அவர் பேசும்போது. அண்டு ஃபஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். நான் திருப்பி அனுப்பிச்சிருந்தேன் நான். ஐம் ரெடி டு டாக் அப்படின்னு சொல்லி. அதனால் அவர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அதில் என்னென்னா, அது சர்ப்ரைசிங் என்னென்னா, அவர் ஒரு யங் பர்சன், 22 years ஓல்டு தான். அண்ட் அ டாக்டர் ஆல்சோ. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்காரு. அண்டு இந்த ஹவுஸ் சர்ஜன் பண்ண போகிறாரு ஷார்ட்லி. அந்த
அந்த பர்சனோட வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ அவருடைய ப்ரெஸ்ஸிங் என்கேஜ்மெண்ட், அதாவது அந்த எம்பிபிஎஸ் இருந்தால் கூட ஸ்டில் வந்து அவருடைய ஸ்பேர் டைம்லலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்டு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் சொன்னார், நான் வந்து இந்த மாதிரி ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புக்கை நான் இப்போ படிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி நிறைய என்னென்ன புக்ஸ்லாம் இன்னும் நான் படிக்கணும் இந்த ஏரியாவில். அப்புறம் நான் வந்து ஒரு ஃபியூ சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஃபர்தராக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன், என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கலாம், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ எனக்கு ரொம்ப இதுதான் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன் இந்த ஜேர்னி, இந்த காவேரி பிஸ்னஸோட கிரேட்டஸ்ட் சக்ஸஸ்ஸே இதுதான் நினைக்கிறேன் நான். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, நாட் ஒன்லி அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பெட்டராக இருக்கும், பட் ஆல்சோ நம்மளுடைய கண்ட்ரி பாருங்கள், நம்மளுடைய கண்ட்ரியும் இட் வில் பி இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரொம்ப புவராக இருக்குது, நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம் புவராக இருக்குது. அண்டு இதெல்லாம் உடைச்செறியணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய சேவிங்ஸை வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்போ தான் வந்து இதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு போய் சேரும், பேங்க்ஸுக்கு போய் சேரும், பேங்க்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு வர நிறைய போய் சேரும். அண்டு எப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இருக்குதோ அந்த கண்ட்ரி ப்ராஸ்பர் ஆயிரும் சூனர் ஆர் லேட்டர், எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வர. ஸோ என்னுடைய அறிவு கெட்டினது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டின அளவுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் தட் டாக்டர் a great future. அந்த டாக்டருக்கு நான் என்ன சொன்னனோ அதே இன்ட்ரெஸ்ட்டு அண்டு டெடிக்கேஷனோட தான் இந்த காவேரி பிஸ்னஸும் இருக்க அத்தனை லைவ் ஷோஸ் அண்ட் அத்தனை ரெக்கார்டட் ஷோஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் என்னோடய வேக்கிங் ஹவர்ஸ் அத்தனையுமே ஐ எம் ஸ்பெண்டிங் ஃபார் எதர் மை பிஸ்னஸ் ஆர் ஃபார் தி காவேரி பிஸ்னஸ். ஸோ வித் தி ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நம்ம இதுக்குள்ளே போவோம். இது வந்து ட்ரை டு நம்ம கீப் இட் வித்தின் 45 minutes அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிடைன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இந்த லாஸ்ட் 1 year பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் விஷால் டெக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. In the last 1 year, public sector companies has given a rally. Will it continue in 2024? Public sector companies surprisingly, என்னுடைய இது பார்த்திங்கன்னா about 80-85% மட்டும் க்ரோ ஆகிருக்கு. about 101 கம்பெனிஸ் இருக்குது பப்ளிக் செக்டர் லிஸ்டட் கம்பெனிஸ். அஃப்கோர்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு 12 to 14 கம்பெனிஸ் வந்து ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிஎஃப்சி, ஆர்இசி, அப்புறமேல வந்து ஹெச்ஏஎல், மேசகான் டாக்ஸ், அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். நிறைய கம்பெனி எக்ஸ்ட்ரீம்லி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்டு இது என்ன காரணம் அப்படின்னா, டெஃபினட்டாக கவர்மெண்ட்டோட த்ரஸ்ட் to the public sector units and government oda investment in the public sector enterprises, especially led by railways and defense, and the government oda focus on the defense exports as well as indigenous production. Apramele the railways and the infrastructure focus. ஸோ இதனால தான் இந்த பிஎஸ்யூ வந்து நல்லா பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிஎஸ்யூஸ் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த க்ரோத் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நார்மலி இப்போ 22 பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், நான் பர்ஃபார்மிங்காக இருக்கும். அண்டு மெனி பீப்புள் வந்து லாஸ்ட் மணி ஆல்சோ இன் பிஎஸ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இண்டியா எடுத்துட்டிங்கன்னா
லாட் ஆஃப் பீப்புள் லாஸ்ட் மணி. அதனால் பீப்புள் லாஸ்ட் ஃபெய்த். பப்ளிக் செக்டார்னு சொல்லும் போது நம்ம பேங்க்ஸ் இங்கே கொண்டாடணும். பாருங்கள், எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெனி ஆஃப் த பேங்க்ஸ், ரைட் ஃப்ரம் பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து இந்தியன் பேங்க் அண்ட் சம் ஆஃப் தி இந்த பேங்க்ஸ் பாருங்கள், வேர் வந்து ஆர்பிஐ கீழே ஸ்க்ரூட்னி அண்ட் சப்போர்ட்டில் வந்த பேங்க்ஸ் லைக் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க். இந்த பேங்க்கு கூட தே ஹவ் கம் அவுட் ஆஃப் த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் கீழே. ஸோ அவங்களும் ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் அப்படின்னா பேசிக்கலி அவங்க வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு அவங்க எதிர்பார்க்கல, தெர் இஸ் கேபிட்டலைசேஷனுக்கு. அதே சமயத்தில் அவங்களோட க்ரோஸ் என்பிஏயில் வந்து ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தோம்னா பப்ளிக் செக்டர் என்டிட்டி ஆஸ் அ ஹோல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஈவன் நவ் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் என்டிட்டிஸ்லாம் அண்டர் வேல்யூவாக தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்டிசி பற்றி நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன். அதோட பிஇ வந்து ஈவன் நவ் இட் இஸ் ஒன்லி 17. இப்போ நான் ஒரு 650 அந்த மாதிரி ரீச் ஆகிடுது. அதோட இது பார்த்திங்கன்னா 17. நான் நார்மலாக வந்து ஒரு 30-35 இந்த புல் மார்க்கெட் டைமில் ஒரு 30 to 35 ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் வந்து பெரிய க்ரோத் அவாய்ட்ஸு இந்த எம்எஸ்சிசி மாதிரி கம்பெனிஸ்க்கு. ஏன்னா அவங்களுடைய க்ரோத் வந்து ஸ்டில் தேர், இப்போ தான் அது ஸ்டார்டட்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் லைக் ஹெச்ஏஎல், மேசகான் டாக்ஸு அண்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸே 20,000 crores அண்ட் 11,000 crores அப்படின்ட்டு இருக்கு. இதில் இருந்த ரெவன்யூவை மெனி ஆஃப் த கம்பெனிஸோட டாப் லைன் ரெவன்யூவை பீட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வில் பர்ஃபார்ம் வெல். அண்ட் கவர்மெண்டோட த்ரஸ்ட் ஏரியா என்ன, இண்டிஜினைசேஷன் ஆஃப் த டிஃபென்ஸ் செக்டர், அப்புறமேல வந்து எக்ஸ்போர்ட் இஃப் பாசிபிள் ஃப்ரம் த டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கனால எந்த கவர்மெண்ட் வந்தாலும், இதே கவர்மெண்ட் கண்டினியூ ஆனாலும் சரி, இல்லாட்ட புது கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸோட ரிவைவல் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்டு பட் ஆனால் கேர்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா ஈவன் ஒன் செக்ரட்டரி இன் ஒன் மினிஸ்ட்ரி ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் விடுவார் அண்டு அந்த இண்டஸ்ட்ரியை கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம் ரெகுலராக. இந்த மாதிரி அன்ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் டு இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இவங்க பண்ணாமல் இருந்தால், செக்ரட்டரிஸோ மினிஸ்டர்ஸோ பண்ணாமல் இருந்தால், பிஎஸ்சி ஆல்சோ ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஆனந்த் 2014, Guruji, tell me about your favorite stock, GMDC and NS. Okay, GMDC பற்றி நம்ம சொன்னோம். அவங்க ரீசெண்டாக கூட 2 கோல் மைன்ஸ் வாங்கியிருக்காங்க ஒரிசாவில். அண்டு இந்த சொஃபரஸ் தி என்எம்டிசியோட ஸ்டீல் பிளான்ட் இருக்குல்ல, இது கமிஷன் பண்ணிட்டாங்க. பட் வந்து ரிசல்ட்ஸ் கூட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அண்டு இந்த ப்ரைவேட்டைசேஷன் வந்து போயிட்டுருக்கு. பட் ஹவு ஃபார் அண்ட் ஹவு குவிக்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கங்கிறது ஆஃப்டர் த எலெக்ஷன் தான் நமக்கு தெரியும். நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்னையோ இந்த Q2 ரிசல்ட்ஸ், இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்தோன்னே இதை பற்றி இந்த ஸ்டீல் கம்பெனி பற்றி டெஃபினட்டாக ரிவ்யூ பண்ணலாம். அண்டு அகெயின் விஷால் டெக் இதை கேட்டிருக்காரு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல், பிகாஸ் நோ டாக்கிங் அபவுட் தட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் குட் ஒன்லி, தே ஆர் நாட் ப்ரொவைடிங் த டிவிடெண்ட். ஓகே, இதை பற்றி பேசுவோம். அப்புறம் தேவ் சஞ்சய், ஹை குருஜி, அட்வான்ஸ் மணி, advance happy new year to subscribers and entire Cauvery business team for 2024. Large cap stocks may too pricely, so what are other options to consider in portfolio அப்படின்னு கேட்டிருக்காரு. Happy new year 2024 to all and especially Dev Sanjay. அப்புறம் அதர் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா,
நம்ம வந்து இப்போ ETF கூட எவ்ரி டிப் வாங்கிட்டே இருக்கலாம், எஸ்பெஷலி இது லார்ஜ் கேப் நிஃப்டியோட ETFs வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ இது கூட ஒரு அதர் ஆப்ஷன்ஸ் நினைக்கிறேன். அண்டு எந்தெந்த PSUs அதெல்லாம் வந்து அண்டர் வேல்யூ இருக்கான லொக்கேட் பண்ணி அந்த கம்பெனி குட்டாக இருந்தால் அது கூட வாங்கலாம். இது ஒரு ஆல்டர்னேட் மீன்ஸு. அண்டு இந்த டிஃபென்ஸ் செக்டாருக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அதில். ஏன்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸில் இந்தியா வந்து பாருங்கள், இட் வில் பி அ தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னா நம்ம வந்து இந்த உலக பாலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா த மைட் இஸ் ரைட். நீங்கள் வந்து மிலிட்ரிலி பவர்ஃபுல்லாக இருக்கணும், எக்கனாமிக்லி மட்டும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அப்போ இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் அபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு மைட்டி பவரை கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதாவது எப்படி பீஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லும்போது எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பீஸே மெயின்டைன் ஆகுங்குவாங்க. அதனால தான் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கூட வி கால் இட் அஸ் அ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. நம்மளுடைய ஜிடிபிக்கு தகுந்தாப்பில் அந்த பட்ஜெட்டும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு அண்ட் இந்த ETFs, எஸ்பெஷலி இந்த இன்ஃப்ரா ETF, தென் வந்து நிஃப்டி லார்ஜ் கேப் ETFs, இது வந்து ஒரு நல்ல ஷெல்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரிலையன்ஸ் மேலே போகுமா, HDFC மேலே போகுமா, சடனாக ஒரு ட்ராப் இருந்துச்சுன்னா குறையுமா, இல்லாட்டா LNT வந்து அவங்க க்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு ஆல்டர்னேட் வந்து ETF-ஆக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ்லாம் குறைஞ்சிச்சுன்னா ETF-ம் அடி வாங்கும். பட் அந்த வெயிட்டேஜ் பொறுத்து தானே இருக்குது. சரி, ரிலையன்ஸ் வந்து மேபி குறையலாம், இல்லாட்ட மேலே போகலாம். ஆனால் LNT குறையலாம், மேலே போகலாம். ஸோ இது ஒரு ஆவரேஜ் அவுட்டு தானே ஆக போகுது. அதனால் தெர் இஸ் எ சான்ஸ் ஒரு ட்ராப் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும் என் ETF. ஆனால் 2024 நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, மெனி ஆஃப் த குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இப்போ பாருங்கள், FIIs கூட என்ன பண்ணாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் நவம்பரில் வெளியே போயிட்டாங்க. அண்ட் வித்துட்டே இருந்தாங்க வேறு. ஆனால் பாருங்கள், டிசம்பர் மிடில் ஆனோன்னா ரியலைஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே. அப்படி இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இங்கே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஸோ அதில் இந்தியாவில் இருக்க நல்ல ஸ்டாக்ஸ் தான் திருப்பியும், எஸ்பெஷலி இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா நெட்டாக பார்த்திங்கன்னா 1,70,000 crores நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய SIP கான்ட்ரிபியூஷனாக 1,75,000 crores இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலன்னா நம்ம வந்து ஒரு மிஸ் பண்ணிவிடுவோம். நல்ல ஸ்டாக்ஸோட இதில் வந்து அட் த லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்காமல் மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க மார்க்கெட்டுக்கு. அதனால் இது கண்டினியூ ஆகும், FIIஸோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ ஆகும். அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ மார்கன் ஸ்டான்லியோட இது வந்து இண்டெக்ஸ் வந்து ஜூன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் டெட் ஃபண்ட்ஸும் நிறைய வரும். அப்புறம் நல்ல ரிசல்ட்ஸ் இருந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அது ஒரு ஆடட் ஃபிலிப்னு நினைக்கிறேன் ஃபார் அ க்ரோத். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த 2024 வில் பி அ குட் இயர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபார் எஸ்பெஷலி இந்தியாவுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அமெரிக்காவில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நமக்கு ஒரே ஒரு இந்த ஹோல் திங் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட 6% பாருங்கள் டெஃபிசிட். There is a fiscal deficit of 6% and above. It's a very concerning, அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் அதை எப்படி டேக்கிள் பண்ணாங்க, அவங்களோட ஹியூஜ் பாரோயிங்கு அண்டு க்ளோஸ் டு $2 trillion அவங்களுடைய பட்ஜெட் டெஃபிசிட் மட்டுமே இருக்குது. ஸோ இது எப்படி அமெரிக்கா ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. பட் அதர்வைஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேராமீட்டர்ஸில் பாசிட்டிவாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் நான் கூட ஒரு 1 month பேக் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான், தெர் இஸ் எவ்ரி சான்ஸ் இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து 2 நாளாக வந்து இது மீடியாவில் வந்து வைட்லி சர்க்குலேட்டட் இந்த ப்ரைஸ் ரிடக்ஷன்.
அந்த ப்ரைஸ் ரிடக்ஷன் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்தர் வந்து இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம், growth வந்து ஆஃப் த கண்ட்ரி வில் ஹாவ் நோ இம்பேக்ட் ஆன் எலெக்ஷன் அப்படின்ட்டு, எதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும் ஆர் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எலெக்ஷனாக இருக்கட்டும். ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுது எலெக்ஷன் ரிசல்ட்ஸை. ஸோ ஹையர் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டாவை. அண்டு அதை குறைக்கணுன்னா ஒரே இது வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஆர்பிஐ வந்து cannot do much on that. அதனால் வந்து இப்போ ஆயில் ப்ரைஸும் பாருங்கள் 75, 77 அந்த ரேஞ்சில் இருக்கிறனால டெஃபினட்டாக வந்து இதில் இன்னொரு 5 ரூபாவோ இல்லாட்ட 7 ருபீஸோ குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போயும் நான் வந்து திருப்பியும் அதை சொல்ல விரும்புகிறேன் நான். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, பட் அமெரிக்காவில் ஒரு பெரிய நெகட்டிவ் பார்ட் இருக்குது. அது எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஆன் த ஷேர் மார்க்கெட் ஃபார் 2024. அப்புறம் ஸ்ரீ அப்படிங்கிறவர் சம் கம்பெனி பற்றி ஆர்டிகல்ஸில் படிக்கும்போது கம்பெனி ஃபைலிங் டு எக்ஸ்சேஞ்ச் மென்ஷன் பண்ணுறாங்க. கம்பெனி எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபைல் பண்ண டேட்டாவை எப்படி என்எஸ்சி பிஎஸ்சிலேருந்து பார்க்குறது? என்எஸ்சி பிஎஸ்சி டெஃபினட்டாக அது ஒரு சோர்ஸ் தான். பட் நீங்கள் screener.inல போனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸு கீழே வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. அவங்க கம்பெனி வந்து என்னென்ன ஃபைல் பண்ணுறாங்கங்கிறத இது பண்ணலாம். இல்லாட்டா எந்த கம்பெனியோட இது பண்ணுமோ நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட கேதர் பண்ணிக்கலாம். விக்னேஷ் ராஜ் 2024 பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அக்கார்டிங் டு யூ சொல்லுங்கள் குருஜி, அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ போத். ஓகே, இப்போ தான் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ஆல்டர்னேட் இதெல்லாம். அண்ட் ஸோ அதே நீங்கள் ஆன்சராக எடுத்துக்கலாம். பிஜி இன்வெட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆர் அண்டர் கோபிநாத்ங்கிறவர் கேட்டிருக்காரு. பிஜி இன்வெட் ஆர் ட்ரஸ்ட் have undergone some project, how they give dividend before complete the project. For example, beach construction, once funds are raised the construction take time. ஆக்சுவலாக இவங்களுக்கு மேண்டேட்டே இருக்குது, செபியோட மேண்டேட்டே இருக்குது. 80% கம்ப்ளீட்டான ப்ராஜெக்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுவும் அதனால் வந்து ஆல்மோஸ்ட் யூனோ ஃபினிஷான ப்ராஜெக்டில் தான் அவங்க இன்வெஸ்டே பண்ண முடியும். பிஜி இன்வெர்ட் ஒரு 5 டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க ஆட் பண்ணலை ஃபர்தராக. ஸோ வந்து அதனால் ஏற்கனவே கமிஷன் பண்ண ப்ராஜெக்ட்ஸு ஆர் நியர் அபவுட்டு கமிஷன் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம், அதனால் அவங்களுக்கு ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து என்ஷூர்ட் ஆகிடும் ஈவன் பிஃபோர் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது கிவிங் அ டிவிடெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் மொரோவர் பிஜி இன்வெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பாரோயிங்க 0.1% ஏதோ தான் இருக்குது அவங்களோட நெட் அசெட் வேல்யூ கம்பேர் பண்ணிங்கன்னா. அவங்க வந்து சிட்டிங் ஆன் ஹியூஜ் டெட் ஃப்ரீ கம்பெனி. அதனால் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ என்ன ரெவென்யூ வருதோ அதில் வந்து 90% அவங்க வந்து ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அவங்களால. முகேஷ், டாடா ஸ்டீல் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் எவ்ரிதிங் இஸ் அட்ஜஸ்டட் இபிஎஸ். ஒய் பிஃபோர் த ஸ்டாக் ஸ்பிளிட் ப்ரைஸ் ஆர் நாட் ஷோன் இன் சார்ட்? ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி 1000 ரூபா பர் ஷேர் இருந்துச்சு, அது கிராஃபில் 1000 ரூபாய் ப்ரைஸ் ஷோ ஆகலை. எனக்கு இது கரெக்டாக அவர் என்ன சொல்கிறான்னு புரியல. நான் வந்து இதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான் ஃப்யூச்சரில். ஸோ முகேஷ்ங்கிறவர் கேட்டிருக்காரு. கணபதி 72 லோன் புக்னா என்ன சொல்லுங்கள்? அதான் டேர்ம் லோன் வாங்குறாங்களா, டேர்ம் லோன் அதான் அவங்களோட லோன் புக். ஈவன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆல்சோ எடுத்துக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், மேபி நீங்கள் ஈக்விட்டி மூலம் பண்ணலாம், இல்லாட்டா லோன் மூலமாக வாங்கலாம். அந்த லோன் புக்குங்கிறது தான் அந்த இது எவ்வளோ அவங்களுக்கு டெட் இருக்குது, கடன் அவங்கக்கிட்ட அந்த கம்பெனி எவ்வளோ வாங்கியிருக்காங்க பேங்க்லேருந்தோ இல்லாட்டா அதர் சோர்ஸஸ்லேருந்தோ. அண்டு இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கலாம், இல்லாட்டா டேர்ம் லோனாக இருக்கலாம். அதை தான் அந்த லோன் புக்குன்னு சொல்கிறாங்க.
Rahul Pandi, what is the provisions in banks and what are all key metrics to buy a bank stock? The provisions in the bank என்ன அப்படின்னா ஒன்று வந்து டேக்ஸுக்காக ப்ரொவிஷன்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு இது என்னென்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லாட்ட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ரெண்டையுமே பேமெண்ட் பண்ணல அப்படின்னா வித்தின் 90 டேஸ்க்குள்ளே டியூ ஆகி 90 டேஸ்க்குள்ளே பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ் இல்லாட்டா 60 டேஸ் கிராஸ் ஆனாலே ப்ரொவிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. 90 டேஸில் அவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக போட்டாகணும் ப்ரொவிஷன்ஸு. ஸோ அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது, அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணி ப்ரொவிஷன்ஸ் போடுவாங்க. தெர் இஸ் ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இதுலேருந்து ரிட்டர்ன் வரப்போகிறதில்ல, அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஸ்மால் மணியை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ தட் டு மீட் தட் பேட் டெட், ஃப்யூச்சரில் வரப்போகிற பேட் டெட்டுக்காக, கடனுக்காக அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரொவிஷனாக மாறுது. இதுதான் க்ரோஸ் என்பிஏ, தெர் இஸ் நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இங்கே கேட்டகரியில் வரும். ஸோ இதை பற்றி இதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணுறது தான் அந்த இதுக்கு ஆக பண்ணுறது தான் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே டிஃபால்ட் ஆகின கம்பெனிஸுக்கு தான் நம்ம ப்ரொவிஷன்ஸ் போடுறோம். ஏன் அதை மாற்றி எப்போ வந்து ட்ரபிள் அப்படின்னு ஒரு கம்பெனியில் நம்ம பார்க்கும் போதே ஏன் ப்ரொவைட் பண்ணக்கூடாது ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இந்த வருஷம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்பிஐயோட இது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறது எப்போ ட்ரபிள்னு நான் பார்க்கும்போதே அவங்க ப்ரொவிஷன்ஸ் போட சொல்கிறாங்க. அது ரைட் மூவ்னு நினைக்கிறேன். அதோட எவ்ரி இயர் வந்து ஒரு 2 to 3% ப்ரொவிஷன்ஸ் ரெகுலராக போட்டுட்டு இருந்தாலே ஃப்யூச்சரில் வரப்போகிற ப்ராப்ளத்தை ஈஸியாக தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா ஒரு 4-5 இயர்ஸில் பார்த்தோம், ஒரு நிறைய பேங்க்ஸ் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது. அப்போ நிறைய பேங்க்கு இதை அவாய்ட் பண்ணோன்னா அப்படின்னா, நம்ம வந்து ரெகுலராக ப்ரொவிஷன்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்மால் மணியை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம், அப்படி பேங்க் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஃப்யூச்சர் கண்டிஜென்சி ஈஸியாக மீட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் தேவைப்படும், அந்த கம்பெனிகளால் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து வில் லூஸ், நிறைய டேக்ஸ் இதனால் லூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கு ரீகேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடியே அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீகேபிட்டலைசேஷனே தடுத்து நிறுத்த முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் இந்த சேஞ்சஸ் கொண்டாந்தா, P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த சேஞ்சஸ் கொண்டாந்தா, இந்த மாதிரி ரீகேபிட்டலைசேஷனே நம்ம பேங்க்குக்கு பண்ண வேண்டாத நிலைமை வந்து சேரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனியோ அது ஆர்பிஐ ஹேஸ் டு டிசைட் அதை பற்றி. அப்புறம் அந்த பேங்க் இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு 4-5 மெட்ரிக் பார்ப்பேன் நான். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் என்னென்னா, இவங்களுடைய ப்ரைஸ்டு புக் என்ன இருக்குது அப்படின்னா, தட் இஸ் புக் வேல்யூ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு பேங்க்குக்கு. புக் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், அதான். தட் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எவ்வளோ, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, இவங்களுடைய அதர் த கேபிட்டல் AT1 பாண்டாக இருக்கலாம், அதெல்லாம் எவ்வளோ இருக்குது, அது சொல்கிறது தான் அந்த புக் வேல்யூ. அதை பர் ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த புக் வேல்யூ வந்து மார்க்கெட் ரேட்டோட கம்பேர் பண்ணோம்னா என்ன இருக்குது அப்படிங்க பார்க்குறது தான் முக்கியமான மெட்ரிக் ஃபஸ்ட்டு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் பார்த்திங்கன்னா, த ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸுங்கிறது பேங்க்குக்கு எப்பொழுதுமே அவங்களோட லோன் புக் தான் அவங்க அசெட்ஸ். அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அட்வான்சஸ்ஸு, அந்த அசெட் வந்து எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது அது ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக். அப்புறமேலே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், த தேர்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா க்ரோஸ் NPA. தட் இஸ் அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ அட்வான்சஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இதில் வந்து எவ்வளோ வந்து டிஃபால்ட் ஆகிருக்கு அது பர்சன்டேஜ் வைஸு. அண்ட் அப்சல்யூட் நம்பரும் பார்த்துக்கணும், அந்த அப்சல்யூட் நம்பர் க்ரோ ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்புறமேலே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 4 மெட்ரிக்குமே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
அப்புறமேல் தான் நீங்கள் போய் இதெல்லாம் பார்க்கணும். நெட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன, அப்புறமேலு அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்காம வெறும் இந்த ப்ராஃபிட்டையும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரியாக வராது. ஸோ பேங்க் அனலைஸ் பண்ணும்போது இதுதான் மெயினாக பார்க்கணும். இது ரெண்டும் நல்லாயிருக்கும், பட் ஆனால் மித்ததுலலாம் கோட்டை விட்டுருப்பாங்க. தெர் இஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்லா க்ரோ ஆகிட்ருக்கும், பட் வந்து நெட் ப்ராஃபிட்டும் நல்லா க்ரோ ஆகிட்ருக்கும். பட் ஆனால் இந்த அதர் பேராமீட்டர்ஸ் 4 பேராமீட்டர்ஸில் சரியில்லை அப்படின்னா அந்த பேங்கை டச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதான் இந்த வேல்யூவேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இப்படி தான் பண்ணணும். இதை நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. அப்புறம் சந்திரமோகன் கைண்ட்லி டூ டீட்டெயில் அனாலிசிஸ் ஆர் ரத்தன் இந்தியா, டெஃபினெட்லி பண்ணலாம் ஷார்ட்லி. அருண் பிரகாஷ், ஹவு கரண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் அ கம்பெனி இஸ் டன் இன் ஃபார் மர்ஜர் அண்ட் அக்யூசேஷன். எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து வேணால் கேட்டுட்டு வேணால் இதை பற்றி சொல்கிறேன். ஹவு அவங்க வேல்யூ பண்ணுவாங்க மர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசேஷன். அப்போ பாலிப்ளெக்ஸ் ஷேர் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், மேலே போக சான்ஸு உள்ளதா? தினம் ஒரு துளி. அப்புறம் ஸ்டோவ் கிராஃப்ட் இப்போ உள்ள ப்ரைஸில் இருந்து மீளுமா அப்படின்னு கேட்டால், ப்ளீஸ் அனலைஸ் தி கம்பெனிஸ் ஆர் பாலிப்ளெக்ஸ். ஓகே, அவங்க ப்ரமோட்டர்ஸே தே வாண்ட் டு செல் த ஷேர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த பாலிப்ளெக்ஸ் ஷேரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின ஷேரு, லாஸ்ட் லாட் ஆஃப் மணி இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ அதனால் வந்து நல்ல ஃபியூச்சர் இருந்தது, பட் சம்ஹவ் இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. அவங்க ப்ரொமோட்டர்ஸ் அதை விற்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட என்டையர் ஷேரு. ஸோ அதுவும் ஒரு ரீசன் ஒரு மார்க்கெட் டிப்ரெஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த லேட்டஸ்ட்டு வேணால் பாலிப்ளெக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணலாம். ஸ்டோவ் கிராஃப்ட் அதே மாதிரி பண்ணலாம். அப்புறம் பிஓடி சுரேஷ், பிஃபோர் டிமேட் அக்கௌண்ட் ஹவு ஷேர்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு, ஹவு ஷேர் மார்க்கெட் ஒர்க்ஸு. ஸ்கேம் 1992 சீரியஸில் பிஎஸ்சியில் மெயின் ஹால் ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவங்கெல்லாம் த்ரூ புரோக்கர் மூலம் பிஎஸ்சி ஹால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா? ஒரு ப்ரீஃப். சரி, 1988 நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். அப்போ கூட நிறைய ஷேர் வாங்கியிருக்கேன். அங்கெல்லாம் அப்போல்லாம் எப்படின்னா எல்லாம் கூவி விற்பாங்க. ஸோ மீன் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு. அண்ட் அவங்களெல்லாம் ஜாபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஷேரை விற்று இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நோட்டு போட்டு சைன் பண்ணிப்பாங்க. யார் வாங்கினாங்களோ யார் விற்றாங்களோ அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருவாங்க அந்த இதை. ஸோ டெலிவரி வந்து நார்மலாக 7 days இருக்கும். 7 days கழிச்சு தான் செட்டில்மெண்ட்டே ஆரம்பிக்கும். நிறைய ப்ராப்ளம் இருக்கும் செட்டில்மெண்ட் அப்போ. நிறைய மார்க்கெட்டில் ப்ராப்ளம் இருக்கும். அப்புறமேல ஆஃப் மார்க்கெட் டீலிங்ஸ்னு வேறு இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் டைம் ஆரம்பிக்கும் முன்னாடி டீலிங் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் டைம் முடிஞ்சோன்னே டீலிங் வரும். இந்த மாதிரி நிறைய மால் ப்ராக்டிஸ்லாம் இருந்துச்சு. அப்புறமேல இந்த ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்டு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதில் என்ன ஆகும் அப்படின்னா, வாங்கினவர் வந்து அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சி தான் அவர் வந்து நேமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே ஒரு பெரிய ப்ராசஸ். ஆஃப்டர் 7 days கழித்து தான் ஷேரே வரும். அந்த ஷேர் வந்து புரோக்கருக்கு கொடுத்த உடனே அந்த இதை வந்து கம்பெனிக்கு அனுப்பிச்சோன்னா அந்த கம்பெனியில் ஏன்னா பார்ப்பாங்க இது ஒரு டூப்ளிகேட் ஷேரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எஸ்பெஷலி எந்தெந்த கம்பெனிக்கு இருக்குன்னா பெரிய கம்பெனியோட ஷேர்ஸ் தான் நிறைய டூப்ளிகேட் மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆகிட்ருக்கும். ஸோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஷேர் சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சர் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அதை வாங்குறதுக்கு ப்ராப்ளம், இந்த புரோக்கருக்கு ப்ராப்ளம், விற்றவருக்கு ப்ராப்ளம், பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ எனியோ அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்தோன்னு தான் இதை ஸ்லோவாக சால்வ் பண்ணாங்க. ஆனால் அந்த டிமேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நாங்கள் அனுபவித்தோம் அந்த டைமில். அப்புறம் மேலே வந்து நிறைய மேலே போயிடுச்சு. கிஷோர் குமார், ஹவு கிரே மார்க்கெட் ஒர்க்ஸ் அண்ட் கிரே மார்க்கெட்டில் ஷேர் எப்படி வாங்கிறது? கிஷோர் குமாருங்க, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அக்கர், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்
அதை பற்றி சொல்லுங்கள். கிரே மார்க்கை பற்றி எனக்கு அப்சல்யூட்லி தெரியாது, நான் அதெல்லாம் வாங்கினது இல்லை எனக்கு. அதனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. எனிதிங் ஒரு டவுட்ஃபுல் அப்படி இருக்கிறப்ப அதில் ஒரு 1 or 2 ஷேர்ஸில் ஒரு ஃபினாமினல் ரிட்டர்ன் கிடைக்கும், ஏன் அதுக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவானே அப்படின்ட்டு என்னோடய திங்கிங் ஆல்வேஸ். அதனால் வந்து அந்த கிரே மார்க்கெட்டை பற்றி நான் அனலைஸ் பண்ணுறதும் இல்லை, தெரிஞ்சிக்கவும் ஆசைப்படல. ஸோ அதனால் எனக்கு இதை பற்றி தெரியாது. சாரி. விவேக் கக்ராட், ஹை குருஜி, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ, ஹாப்பி நியூ இயர் டு யூ. தியாகராஜன் வைத்தீஸ்வரன், குட் ஆஃப்டர்நூன் சார். ஓகே. பெல்லூர் பேர், மெகாமணி ஆர்கானிக் லிமிட்டட் சொல்லுங்கள் குருஜி. ஓகே, லாஸ்ட் டைம் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க, கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். ஜேஃபர்சன் சார், நிஃப்டி எப்போ நெக்ஸ்ட்டு டவுன் ஆகும்? எலெக்ஷன் டைம் இல்லையா? ஏங்க இப்போ தானே ஏறிட்டுருக்கு, இது ஏங்க குறைக்கணும்? நல்லா போயிட்டுருக்கும்போது எல்லாருக்குமே புல் மார்க்கெட் தானே பிடிச்சது. ஸோ ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் புல் மார்க்கெட் தான் பிடிச்சது, ஏன் குறையணும்? ஸோ குறையிறதுக்கு இந்தியாவில் வந்து என்ன ரீசனும் இல்லை. அண்டு மேபி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்கலன்னா அது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அண்டு அதர்வைஸ் நெகட்டிவ்ஸ்னு இப்போ பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. அண்டு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து எங்கேருந்து வேணால் வரலாம். ஸோ நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமும் கிடையாது. சரி, நான் சில ஈவெண்ட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத ஈவெண்ட்டை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் மார்க்கெட்டு மேலே போயிட்டே இருந்தால் தான் எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ புல் மார்க்கெட்டு தான் நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். வெல்லூர் பேர் கோப்ரான் சொல்லுங்கள் ஜி அப்படின்னாரு. தெரியல, எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. அது கம்பெனி நேம்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்படலை. டெஃபினட்டாக அது என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பிரசாந்த், கோல்ட் அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஆர் இன் ஃபியூச்சர், இஸ் தேர் அ கரண்ட் ப்ரைஸ் ஃபார் தட், ஹவு தே எவாலுவேட்? கோல்ட் அண்ட் க்ரூடுக்கு ஒரு பேசிஸே இல்லை. எப்போ வந்து மேலே போகும் ஒரு டிமாண்டு, நம்ம எக்கனாமிக்ஸில் என்ன படிப்போம் அப்படின்னா, டிமாண்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆயில் ப்ரைஸும் கோல்டு ப்ரைஸும் ஏறணும் ஆக்சுவலாக. பட் இந்த எக்கனாமிக்ஸு அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அது மோர் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான். ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் அவ்வளோ மேலே போகாது. பட் ஆனால் அது விதிவிலக்கும் உண்டு, நம்ம எப்பொழுதுமே ரிலேட் பண்ண முடியாது. அண்டு க்ரூட் ஆயில் பாருங்கள், க்ரூட் ஆயில் வந்து எப்படி ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க? எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, பேசிக்கலி அடிக்குவேட் ஆயில்லாம் இருக்குது, டிமாண்ட் வந்து ஹியூஜாக ஒன்றும் இல்லை கம்பேர்ட் டு த அவைலபிலிட்டி. அண்டு நினச்சா வந்து இப்போ கனடாவே ஹோல் வேர்ல்டு ஃப்ளட் பண்ணலாம் அவங்க நினச்சா. இப்போ வெனின்சுலா வந்து எம்பார்கோ லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கூட சச் அ ஹியூஜ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க, வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ரிசர்வ்ஸ் இருக்குது அவங்க கண்ட்ரியில் தான். அவங்க நினச்சாலே இந்த என்டையர் ஒப்பாக்கோட என்டையர் இதை கூட அவங்க மீட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது சப்ளைக்கு இஷ்யூஸே கிடையாது. இட்ஸ் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால தான் அது மேலே போயிட்டுருக்கு. அண்டு முன்னாடிலாம் என்னென்னா, அமெரிக்கா வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு 7-8 இயர்ஸ் பேக். இப்போ அவங்க டிபெண்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ அவங்க வந்து பிகம் பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் சப்ளையர் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து சப்ளையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அப்படி இருக்கும்போது ப்ரைஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஃபியூ பெரிய பிளேயர் லைக் வந்து சவுதி அரேபியா வந்து அவங்க ப்ரொடக்ஷனை டெலிபரேட்டாக கட் பண்ணி அண்டு சம்டைம்ஸ் வந்து அவங்களே அங்கே ஒரு வார் ஜோன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஆயில் ப்ரைஸை குறைக்க விடாமவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாரும் இன்வால்வ்டு, அமெரிக்கா சரி, ரஷ்யா சரி, சவுதி அரேபியா, அந்த மாதிரி எல்லாருமே இன்வால்வ்டு இந்த அந்த ப்ரைஸை அப்படியே வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா $78 கீழே போச்சு அப்படின்னா சவுதி அரேபியா எக்கானமி அடிபடும். அண்டு நமக்கு வந்து 78க்கு மேலே போனாலும் லேட்டாக ஈவன் அட் 78 நம்ம எக்கானமி தாங்காது ஆக்சுவலாக.
அண்டு ரஷ்யா பாருங்கள், பிகாஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட்டுக்கு இதுதான் அவங்களுடைய பிக்கஸ்ட்டு இது மணி ஏர்ன் பண்ணுற ஐட்டம். ஸோ அவங்களும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான் ஒழிய நம்ம வந்து வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஃபார் டிமாண்ட் சப்ளை ஃபேக்டரே சொல்லவே முடியாது. அதேமாதிரி கோல்டுக்கு அப்படி ஏன் கோல்டு லாஸ்ட் இயர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது, அது 2023 எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் லாஸ்ட் ஃபெய்த் இன் அமெரிக்கன் டாலர். ஏன்னா $700 பில்லியன் வந்து ரஷ்யாவோட மணியை அமெரிக்கன் பேங்க்ஸில் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த வாரம் ஆரம்பித்த உடனே. ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது வந்துருச்சு, அவநம்பிக்கை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, என்னடா ஒரு ரஷ்யாக்கே இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மலாம் இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சுருக்கோம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைனா வந்து க்ளோஸ் டு $700-800 பில்லியன் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதை குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ அதுக்கு ஆல்டர்னேட் எங்கே போக முடியும்? நான் வந்து இன்னொரு கரன்சியை வாங்கி வச்சுக்க முடியாது, அப்போ கோல்டு தான் வாங்கணும். ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இந்தியா பார்த்திங்கன்னா கோல்டை நிறைய வாங்க ஆரம்பித்தாங்க. என்ன சென்ட்ரல் பேங்க்கே கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா அப்போ ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்புறம் ஷேர் மார்க்கெட்டும் சமாட் அன்சர்டன்ட்டி இருந்தது ஷேர் மார்க்கெட்லேயும். அதனால் அந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து ஷூட்டப் ஆச்சு. ஸோ அதனால் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் தான் மெயின் ரீசன், நாட் த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்ட்டு. அதனால் இதை எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் இப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டு கமாடிட்டியும். அண்ட் இட்ஸ் வெப்பனைஸ்டு கமாடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலும் இதுதான் கோல்டும். சரண் வந்து ஷேர் யுவர் வியூஸ் ஆன் டாடா ஸ்டீல் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர், இஸ் இட் ஒர்த் ஹோல்டிங் இட் ஃபார் லாங் டேர்ம்? நான் டாடா ஸ்டீலை பற்றி நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரெண்டு ஏரியா தான். ஒன்று வந்து டாடா யூகே அண்ட் டாடா நெதர்லாண்ட்ஸ். டாட்டா யூகேயில் வந்து சமாட் ஒரு அவங்க யூகே கவர்மெண்ட்டை அக்காமடேட் பண்ணிட்டாங்க அண்ட் ஸ்டில் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பட் யூரோப் இன் ஜென்ரல் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டீல் சப்ளை பண்ணோம் அங்கேனாலும் அது க்ரீன் ஸ்டீலாக தான் இருக்கணும். க்ரீன் ஸ்டீல் அப்படின்னா என்னென்னா அவங்களுடைய எனர்ஜி இன்புட் இருக்குது பாருங்கள், அது வந்து ஃப்ரம் க்ரீன் சோர்ஸஸ்லேருந்து வரணும். ஸோ அப்படி பண்ணால் தான் அது வந்து இட் வில் பி கால்ட் அஸ் அ க்ரீன் ஸ்டீல் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்க இன் ஃப்யூச்சரில். ஸோ இதுதான் இன் ப்ரீஃப். ஆனால் இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி வந்து இன்டாக்டாக இருக்குது. வி ஆர் க்ரோயிங் 11%, ஜிடிபியோட ஜாஸ்தி தான் க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். அண்டு டிமாண்டும் கரெக்டாக இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ், பிரிட்ஜஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த க்ரோத்தை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட யூகே வந்து ஒரு ட்ராக் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு, அப்படி தான் சொல்லணும். இதுதான் இன் ஷார்ட் டாடா ஸ்டீல் பற்றி. அப்புறம் பிரையன் விக்ரம் என்பிசிசி ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன். யூபிஎல், இஸ் இட் ரைட் டைம் டு என்டர்? அக்ரோ கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டில் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து மான்சூன் ஃபெயிலியர், வேரியஸ் பார்ட்ஸில் வேரியஸ் டைப் ஆஃப் இது இருந்திருக்கு, ரெயின் இருந்திருக்கு. அதனால் வந்து அமௌண்ட் ஆஃப் ரெயின். ஸோ அதனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை இந்த வருஷம். அந்த நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. நான் வேணால் அதை ஒரு டீப் டைவ் பண்ணிவிட்டு வேணால் சொல்கிறேன் நான், யூபிஎல் இப்போ வந்து ரைட் டைமாக இல்லையா. பட் ஆனால் இட்ஸ் அ நிஃப்டி 50 கம்பெனி. ஸோ இப்போ லார்ஜ் கேப்ஸுக்கு தான் நல்லா டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை ஒரு டீப் டைவ் பண்ணால் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து யூபிஎல் பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். So, hello sir, have you read about Sanjay report MSTC? Thanks for bringing to us. Have read about Sanjay Bakshi's report on MSTC. Thanks for bringing to us. Question: is it a good time for fresh entry in MSTC, considering the recent rally since the start of the December, or wait for the dip? அதாவது இந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பேசிக்லி செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது.
அண்டு இதோட குட் பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன், இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் சொல்லியிருக்கேன், அவங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கூட சொல்லியிருக்கேன் நான். ஸோ அவர் ஒரு நல்ல அனலிஸ்ட், சஞ்சய் பக்ஷி ஒரு நல்ல அனலிஸ்ட்டு. யாராவது இந்த வீடியோ பார்க்கலனா சில நம்மளுடைய வியூவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை போய் பாருங்கள். ஏன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அவருடைய ஃபண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்கோம். அவர் ஒரு கிரேட் இன்வெஸ்டர் ஆல்சோ. அதனால் அவர் வியூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில். ஸோ எல்லோரும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை, அது வந்து உங்களுடைய டெசிஷன் தான். அது வந்து பட் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் தான் இருக்குது. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் கிரேட் ஃபியூச்சர் இருக்குது. அண்டு இந்த கம்பெனிக்கும் அதே தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வாங்காதது உங்களுடைய டெசிஷன் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. அப்புறம் சக்திவேல் கெமிக்கல் பாண்ட் தெரியல, அவர் என்ன சொல்கிறாரு, பாண்ட் கெமிக்கல்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நான் அந்த கம்பெனி பற்றி கேள்விப்படல, அது மேபி அந்த கம்பெனி ஸ்பெல்லிங் தப்பாக இருந்திருக்கலாம், தெரியல. சக்திவேல்ங்கிறவர் பெட்ரோல் டீசல் ரேட் தினம் ஒரு துளி. பெட்ரோல் டீசல் ரேட்டை கவர்மெண்ட் கட் பண்ணும் போது இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுவது சரியாக இருக்குமா குருஜி? எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுவது சரியாக இருக்கும் குருஜி? கிவ் யுவர் வியூஸ் அபவுட் திஸ் அப்படிங்கிறார், கேட்குறாரு. பெட்ரோல் டீசல் அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இன்ஃப்ளேஷனால் அடி வாங்கிட்டு இருக்க செக்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக எஃப்எம்சிஜி செக்டார் தான். ஸோ அதனால் எஸ்பெஷலி இந்த கிராமத்து மக்களோட சர்ப்ளஸ் மணியெல்லாம் எரோட் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த ரூரல் ஹெல்த்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப புவராக தான் இருக்குது. அண்டு அதே சமயத்தில் வந்து அந்த ப்ரீமியமைசேஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து கெய்னிங் கரன்சி. எங்கே பார்த்தாலும் ஹை வேல்யூ இருக்கிறது தான் நிறைய சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்ன டிபிக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குதுன்னு தான் சொல்லும். ஸோ அதனால் இந்த பெட்ரோல் ப்ரைஸும் டீசல் ப்ரைஸ் தான் இம்பார்ட்டன்ட் இன்புட் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும். ஸோ இது குறைஞ்சிச்சின்னா இன்ஃப்ளேஷன் வந்து டெஃபினட்டாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் குறைஞ்சின்னா பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யார் அப்படின்னா ஒரு 70% ஆஃப் த பீப்புள் அங்கே கிராமத்தில் இருக்கவங்க இது பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி. அஃப்கோர்ஸ் இது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இட்ஸ் நாட் சேம். எனக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன் டிஃப்ரெண்ட், உங்களுக்கு இருக்க இன்ஃப்ளேஷன் டிஃப்ரெண்ட்டு. அது பர்சன் டு பர்சன் மாறிட்டே இருக்கும். அண்டு எங்கே இருக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்கு. வேறு எந்த மெட்ரோவில் இருக்கீங்களா இல்லாட்டா டியர் 2 டியர் 3 அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கீங்களான்னு பொறுத்து இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சாலே இட்ஸ் எ குட். எல்லா ஐட்டம் ப்ரைஸஸ்க்கும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் தான் பெனிஃபிட் அடையும். ஸோ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறதோட எல்லா இண்டஸ்ட்ரியும் பயனடையும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். Mohammed Mubarak tell about BMW Industries Limited. ஓகே, டெஃபினட்டாக சொல்கிறேன். தங்கையன் அன்பழகன் வந்து உஷா மார்ட்டின் பற்றி சொல்லவும் கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு மேக்ஸிமம் பண்ணால் ஒரு வாரத்துக்கு 4 கம்பெனிஸ் மேலே பண்ண முடியாது. ஒரு மாதத்துக்கு 16 கம்பெனிஸு. ஸோ அதுலேயே சம் இம்பார்ட்டன்ட் இது வேறு வந்துடும், நடுவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸு ஆர் அதர் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதனால் அட் த மோஸ்ட் ஒரு 10-12 கம்பெனிஸ்க்கு மேலே டீப் டைவ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து சில கம்பெனியோட எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், அதனால் திருப்பியும் நம்ம பண்ணுவோம் அந்த கம்பெனியை பற்றி. ஸோ 10 கம்பெனிஸ் நம்ம மந்த்துக்கு மேலே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம் இவர் சொன்ன கம்பெனி பற்றி பேசுகிறதுக்கு. எனி 18 பிலோ இன்வெஸ்டார் இருக்காங்களா தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்தது இந்த யங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறது இவரை தான் நான் ஃபஸ்ட்டு அந்த டாக்டர் தான் நான் பேசினேன். அவர் அபவுட் 22 இயர்ஸ். ஸோ 18 கூட இருக்கலாம், தெரியல. சார் ஜெய்ங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் கேன் வி க்ளோஸ்லி வாட்ச் மெட்டல் செக்டர், நேஷ்னல் அலுமினியம், செயில், டாடா ஸ்டீல்
to take advantage of the weakening dollar index and China rebound expected next year. சரி, இன்றைக்கி எனி ஷேர் எடுத்திங்கனாலும் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்கலி ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள், அந்த செக்டார் எஸ்பெஷலி இந்த மெட்டல் செக்டார் வந்து வெதர் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெதர் இந்த டவுன் ஸ்விங்கில் இருக்கா இல்லாட்டி அப் ஸ்விங்கில் இருக்கா அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் மோரோவர் யூனோ த ப்ரைஸஸ் வந்து எப்படி ப்ரிவைல் ஆகுது இந்த மெட்டல் மார்க்கெட்டில். ஸோ அதையும் பார்க்கணும். இந்த இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த செக்டார்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணோம். ஏன்னா இந்த டிமாண்ட் வந்து இருக்குது. அண்டு ஸ்டீல் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் அபவுட் 11%, 10 and 11% ஜிடிபியோட பெட்டராக க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்டு த சேம் இஸ் ட்ரூ ஃபார் அலுமினியம். அண்டு அப்படி இருக்கிறப்ப இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்கன்னா இவங்க க்ரோ ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. இது வந்து அப்படியே ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, ஷேர் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் வந்து நாட் ஓன்லி ப்ரைஸை பற்றி யூனோ இந்த டிமாண்டு மட்டும் டிசைட் பண்ணுறதில்ல, பட் ஆல்சோ யூனோ தி இன்வெஸ்டர்ஸோட எமோஷன்ஸும் அதில் கலந்துருக்கு. இந்த புல் ரன்ல எல்லாமே அடித்து மேலே போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மெட்டல் செக்டார் வந்து நல்லா பண்ணுமா, அது அலோன் செய்யுமா அப்படிங்கிறது சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இக்கிகாய் மியூசிக், கேன் வி சி த சேம் புல் மார்க்கெட் ஆஃப் 2024? வாட் கேன் த ப்ராப்ளம் மைட் அரைஸ் இன் 2024? ஏற்கனவே இந்த 2024 பற்றி நிறைய பேசிட்டேன் நான். இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நிறைய பேசிட்டேன் நான். வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் 2024. ஸோ நீங்கள் வந்து அந்த நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏர்லி பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஆன்சருக்கு இருக்கும். அதுக்குள்ள இக்னிஷியஸ் சார் ஆனந்தராத்தி ட்ரேடிங் ஆப் பண்ணி மை பாஸ்வேர்ட் ஐடி அண்ட் அதர் பர்சன் மூலம் ட்ரேடிங் செய்யலாம். மேக்கிங் எனக்கு புரியல அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. மேபி அதை விரிவாக படிச்சுட்டு அப்புறம் அதை ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு ஷா நவாஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கேன் வி பை நவ் சார்? அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸை பார்க்கல. மகேஸ்வரன் வணக்கம் ஐயா. ஓகே, சந்திரசேகர் சார், ரிவ்யூ ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் தி ஃபியூச்சர் க்ரோத்து டெஃபினட்டாக பண்ணலாம். சுமதி சரவணன் சார், குட் மார்னிங். கேன் ஐ பை சிஎம்பி அசூர் மல்டி ப்ராஜெக்ட் ஷேர்? தெரியல, அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. ஸோ டெஃபினட்டாக படிச்சுட்டு சொல்கிறேன் நான். Will there be a difference in no Nifty 50, Nifty Bs, or the dividends get reinvested in the same Nifty stocks? சரி, எனக்கு தெரிஞ்ச நிஃப்டி பீஸ் வந்து ஒரே ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுக்கு வர டிவிடெண்ட் எல்லாமே ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 2017 18 கொடுத்துருக்காங்க ஒரு டிவிடெண்ட். ஹாய் குருஜி. அப்புறம் குமார் மைதன் Alois, share your views please. Okay. Abdul Rahman, sir, kindly advise for Nestle split after buy this share and Cochin shipyard. And you know the Nestle split அது வந்து 26,000 27,000 கோட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஸ்ப்ளிட் ஆனோடனே இட் வில் பி அபவுட் 10 டைம்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2,600 2,700 rupees கோட் ஆக போகுது. ஐ திங்க் இன்னும் ஃபியூ டேஸில் வந்துடும் நினைக்கிறேன் ஸ்ப்ளிட்டு. ரொம்ப ஹைலி ப்ரைஸ்டு மாதிரி இருக்குது, வேல்யூவேஷனும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு நான் என்ட்ரு பண்ணவே இல்லை. ஸோ கொச்சின் ஷிப்பாலில் கூட என்ன ப்ராப்ளம்னா, ஹெச்ஏஎல்ல கூட பார்த்திங்கன்னா கூட ஒரு நிறைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் இஸ் அவைலபிள். இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நிறைய அவைலபிள். பட் இந்த கொச்சின் ஷிப்யார்டாக இருக்கட்டும், இல்லாட்டா மேசகான் டாக்காக இருக்கட்டும், அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை தவிர நமக்கு வந்து அவைலபிலிட்டி மெட்டீரியல் ஃபார் அனாலிசிஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும்.
ஸோ அதனாலேயே நம்மளால் அது ஒரு டீப் டைவ் பண்ண முடியாமல் இருக்கும். சரி, நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்றாங்க, அவங்களோட அனாலிசிஸ் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை படித்து பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. சில கம்பெனிஸ், எஸ்பெஷலி இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் சில பேர் நான் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதில்ல, அதனால் அதை வந்து ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கொச்சின் ஷிப்யார்ட்லாம் நம்ம ஒரு டீப் டைவ் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம். ஓகே, ஸோ அவங்க சப்போஸ் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணி ஒரு டீட்டெயில் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். What is your view on pharma sector in 2024? See, pharma sector in totality அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறதோட ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மா கம்பெனிஸ் நல்லா பண்ணலாம். இப்போ டிவிஸ் லேப் இந்த மாதிரி நிஃப்டி 50 இருக்க த கம்பெனிஸ் லைக் சன் ஃபார்மா, இவங்கெல்லாம் அந்த கும்பலோடு அப்படியே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா எஃப்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, தென் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பண்ண போகிறாங்க. தென் ஏன்னா க்ரோத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி லார்ஜ் கேப்பு 20% தான் க்ரோ ஆகிருக்கு, பட் ஸ்மால் கேப் 55, மிட் கேப்பு 42%. அதனால் வந்து இப்போ லோவஸ்ட் க்ரோத் வந்து இந்த நிஃப்டியில் தான் இருக்குது, நிஃப்டி 50 தான். ஸோ அது வந்து ட்ரெமெண்டஸாக மேலே போகிறது சான்சஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த கம்பெனிலாம் அவ்வளோ எக்ஸப்ஷனலி ஹை வேல்யூவில் இல்லை. ஆக்சுவலாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்தாப்பில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். நான் அந்த டிவிஸ் லேப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தகுந்தாப்பில் இல்லை. அஃப்கோர்ஸ் 2020 பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணால் இப்போ பேடாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்தாப்பில் மார்க்கெட்டில் கோட்டாவில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அப்புறம் அப்துல் ரஹ்மான் கைண்ட்லி அட்வைஸ் நெஸ்லே ஸ்பிரிட், அதை பற்றி பேசிட்டோம். சயின்ஸ் ப்ரோ, ஹை குருஜி, 2024 மார்க்கெட் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஸ்டாக்கில் ப்ரிப்பேர் பண்ணலாம்? கோவிட் கேசஸில் இன்க்ரீஸ் ஆகுதா? சரி, 2024 பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் வந்து அந்த ஏர்லியர் அந்த வீடியோவை கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி 2024 பற்றி என்னுடைய வியூஸ் பற்றி சொல்லியிருக்கேன் நான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ஆனால் ஹாஸ்பிட்டலைசேஷன் நிறைய இல்லை அப்படின்னு தான் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு குட் நியூஸ். ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் தான் ரொம்ப பேடு. ஸோ அஸ் லாங் அஸ் வந்து கோவிட் இருந்தால் கூட அது வந்து ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த அந்த வெர்ஷன் ஆஃப் கோவிட் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு இன்னும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Pixel, Krishna, don't do that. It's gifting stocks, not just tax. It's kind of a selling the stocks and rebuy. Pixel at Krishnan, don't do that. It's gifting stocks, not just tax. It's kind of a selling the stocks and a rebuy. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. அப்புறம் விஷுவல் டெக், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ரெஸ்பான்ஸ், ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ, ஹாப்பி நியூ இயர். அண்ட் சிவமுத்துக்குமார், ப்ரைமோ கெமிக்கல் ஃபார் யுவர் வியூஸ், தேங்க்யூ. ஸோ நான் கேள்விப்படல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சுவாமிநாதன், ஸோ ஐ திங்க் இன்னொரு 5 minutes முடிச்சிடலாம். ஐ திங்க் 1 hour ஆகிடுச்சு. முகமது ஃபாசில், டிஃபென்ஸ் ETF இதுவும் இருக்கா சார்? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ETF வாங்கும்போது மெயினாக பார்த்துக்கோங்க தட் அதில் வந்து வால்யூம் ஆஃப் ட்ரேடிங் இது நல்லா இருக்கணும், லிக்விடிட்டி நல்லா இருக்கணும். அதர்வைஸ் அதில் போய் மாட்டிப்பீங்க. அதுவும் பார்த்துக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஸோ இதுக்கெலாம் பெஸ்ட்டு இது என்னென்னா, நீங்கள் மார்னிங் ஸ்டார்னு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா வெரி குட் இன்ஃபர்மேஷன் இருக்கும்.
லிக்விடிட்டி என்ன, எவ்வளோ ட்ரேட் ஆகுது, என்ன பர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து வெரி குட் திங் ஃபாலோ இடிஎஃப்காக. டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளையிங் ஃபிஷ் பஜாஜ் ஹோல்டிங் த ஷேர் குட் ஃபியூச்சர் தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். அண்ட் டாட்டா மோட்டர்ஸ் டிவிஆர் நவ் ஷல் பி பை. டாட்டா வாங்கணுன்னா டிவிஆர் மோட்டர் தான் நீங்கள் வாங்கணும், ஏன்னா அதில் தான் பெட்டர் பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் இருக்குது. பட் இது லேட்டஸ்ட்டு இது என்னன்னு தெரியல, நான் சம் அதர் டைமில் வந்து அதை பார்த்துட்டு சொல்கிறேன் நான். டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஷேர் குட் ஃபியூச்சர் நவ் ஆல்சோ இஃப் வி பை. அந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம ரீசெண்டாக என்னுடைய வீடியோவில் கூட அதை பற்றி பேசியிருந்தேன். 3825 நெட் அசட் வேல்யூ அவங்களுடைய இது. நான் மார்க்கெட்டில் 4200 4300 கோட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது வந்து மார்ச் 23யோட நெட் அசட் வேல்யூ. நார்மலாக நெட் அசட் வேல்யூ பேஸ் பண்ணி வாங்கினோம்னா ரிஸ்க் இருக்காது, ஏன்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நாட் ஓன்லி டாட்டா கம்பெனியோட ஷேர்ஸ் இவங்ககிட்ட இருக்குது, ஈவன் அதர் கம்பெனியோட ஷேர் கூட இவங்க வச்சிட்ருக்காங்க. அதனால் ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி இந்த 8 மந்த்ஸ் தான் த பெஸ்ட் பீரியட் ஆஃப் 2023ன்னு சொல்லலாம். இப்போ இந்த அவங்களோட நெட் அசட் வேல்யூ டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு தெரியல, அதை அவங்க கம்பெனி தான் பப்ளிஷ் பண்ணோம் நம்ம. அண்ட் அப்படி பார்க்குறப்ப அட்லீஸ்ட் 4400 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெட் அசட் வேல்யூக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ நெட் அசட் வேல்யூ பாருங்கள். அண்டு அது வந்து அகெயின் 2024 தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அந்த பேலன்ஸ் ஷீட் முடிகிற டைமில் தான் பண்ணுவாங்க. இல்லாட்டா உங்களுக்கு திறமை இருந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா, நெட் அசட் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம், ஸோ வாங்குறதா இல்லையான்ட்டு. அதுதான் என்னுடைய வியூ. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி லிஸ்டட் இன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் சொல்லணும். அதனால் நெட் அசட் வேல்யூ என்னன்னு பாருங்கள். அது வந்து ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருந்தால் நீங்கள் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். சுவாமிநாதன் நலமாஜி உங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டும். நான் பர்சனல் அட்வைஸ்லாம் கொடுக்குறது இல்லைங்க, ஸோ யாருக்குமே. ஸோ ரொம்ப யங் பர்சன் இருந்தாலும் அவர் கூட நான் அட்வைஸ் பண்ணுறதில்ல. அவர் வந்து ஏன் என்னை அப்ரோச் பண்ணார் அப்படின்னா, என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கலாம், என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்கலாம், என்னென்ன வெப்சைட்லாம் பார்க்கலாம். அவர் அதாவது ஸ்டாக்ஸ் டிப்ஸுக்காக என்கிட்ட பேசவே இல்லை. அண்டு அதனால் வந்து ஆனால் அவர் வெல் என்லைட்டன்டு பர்சன் தான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் என்னுடைய அட்வைஸுக்கு வந்து ஒன்லி த்ரூ யூடியூப் தான், அது வந்து ஜென்ரலைஸ்டு இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய நம்பரை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன் நான். ஏன்னா செபியோட மேண்டேட் படி நீங்கள் வந்து ஆத்தரைஸ்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து அட்வைஸே கொடுக்கக்கூடாது. அண்ட் மொரோவர் யாரோட அட்வைஸை வச்சு ஷேரை வந்து வாங்காதீங்க. அதாவது நம்ம ஜுன்ஜுன்வாலா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கிளியராக சொல்லுவார், எப்பொழுதும் கிளியராக சொல்லுவார், டேட்டா வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. கரெக்டாக இன்றைக்கி ஒரு அதாவது டேட்டா ஓவர்கில்னு தான் சொல்லலாம் நம்ம. ஸோ எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்குது. ஆனால் அந்த டேட்டா வச்சு நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. ஸோ அது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அதனால் ஒரு பியூர் அட்வைஸ், பர்சனல் அட்வைஸ் மூலமாக நீங்கள் ஜெயிச்சிருங்கன்னு நினச்சிங்கன்னா அது அப்சல்யூட்லி தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இன்னொருத்தருக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. நாங்கள் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு நாங்கள் ப்ராசஸ் பண்ணி சொல்கிறோம். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் திருப்பி நான் என்ன சொல்லுவேன்னா,
ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. ஸோ எவ்வளோக்களோ நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணி நீங்கள் அந்த கம்பெனியில் ஸ்டேக் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்கும். அதனால் நான் வந்து ஆத்தரைஸ்டு கிடையாது பை செபி டு கிவ் அட்வைஸ். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சுவாமிநாதன் நலமாஜி உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். ஓகே. அண்ட் ஃப்ளையிங் ஃபிஷ் ரைட்ஸ் இஷ்யூ வை பிக் ஷேர் கம்பெனி டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எஸ்டிஎஃப்சி வை நாட் அனௌன்ஸ்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூ எதுக்கு பண்ணணும்? நான் அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுது. அப்போ இந்த கம்பெனிக்கெலாம் என்ன கேபிட்டல் தேவைப்படுது? ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து 19% 27% வரைக்கும் அவங்களுடைய எபிட்டா மார்ஜினே இருக்குது, ஆர் எபிட் மார்ஜினே இருக்குது. இவங்களுக்கு என்ன தேவைப்படுது? தெர் இஸ் ஈவன் ஆஃப்டர் டேக்ஸ் பே பண்ணால் கூட இவங்க வந்து 14-15% ரிட்டர்ன் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா டிசிஎஸ்லாம் சிட்டிங் ஆன் அ கேஷ் சர்ப்ளஸ் மட்டும் அபவுட் 45,000 crores கையில் வச்சுட்ருப்பாங்க. அதே மாதிரி ஈக்குவலி வித் இன்ஃபோசிஸ் 45,000 crores 35,000 crores அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸுக்கெலாம் எதுக்கு ஃபர்தர் கேபிட்டல் தேவைப்படும்? வேண்டியதே இல்லை. கேபிட்டல்னால் லயபிலிட்டி. அப்போ ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங் பர் ஷேர் குறைஞ்சி போய்டும்ல. ஏர்னிங் பர் ஷேர் குறைய அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸு டிப்ரெஸ் ஆகிடும். கரெக்டாக. ஸோ அவங்களோட பிஏ எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து பணம் தேவைப்பட்டால் தானே போயிருக்கோம். இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இவங்களோட சர்ப்ளஸ் மணியை வச்சுக்கிட்டு இவங்க ஏதாவது ஒரு அக்யூசிஷன் பண்ணணுன்னா பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பிக்கஸ்ட் கேபிட்டல் என்ன? இவங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் இவங்களுடைய பிக்கஸ்ட் கேபிட்டல். அது வந்து ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சராக தான் போயிடும். ஸோ அதனால் இவங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் இஷ்யூலாம் தேவைப்படாது. Meenakshi Sundaram sir, my portfolio is about 50% profit. Now can I book profit partially? மீனாட்சி சுந்தரம்னு கேட்டிருக்காரு. ஸோ அதாவது ரீபேலன்ஸிங்கிறது குவைட் ஆஃபன் பண்ணிக்கிறது நல்லது தானுங்க. நான் வந்து எப்பொழுதும் சொல்கிறது உண்டு, ரீபேலன்சிங் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து இஸ் ஃபுல் ஆஃப் ரிஸ்க் தான். நம்ம யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மண்டே அன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது. அதனால் வந்து எப்பப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, ஸோ இது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூட் ஆகிடுது. ஸோ அப்புறமேலே இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்டு எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? திருப்பியும் வந்து வேறு ஒரு ஸ்டாக்காக வாங்கினீங்கன்னா அது கூட ரொம்ப ஹை வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த பிளான்லாம் செட்டுன்னு பண்ணிவிட்டு அப்புறம் ரீபேலன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த மாதிரி ரீவேல்யூவேஷன் பண்ணும்போது அதோட ப்ராஃபிட்டை மட்டும் இடிஎஃப்பில் போடுவேன். அதிலே பெஸ்ட்டு இடிஎஃப் என்ன இருக்கோ அதில் போடுவேன். ஸோ மித்ததை வந்து கேஷ் ரிசர்வ்ஸாக வச்சுருப்பேன் நான். அதர்வைஸ் வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதில் போய் அது நல்லா இருக்கும் பட்சத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இதுதான் வந்து வில் பி இதாக இருக்கும், பெட்டர் வே ஆஃப் டூயிங் இட்னு நினைக்கிறேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். பட் ரீபேலன்சிங் மஸ்ட்டு. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி புல் மார்க்கெட்டில் வேர் வந்து வி ஆல்ரெடி ரீச்டு டாப்பு. அதனால் இதுக்கு மேலே போகாதுன்னு சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ்ஸாக இருக்குது. பட் ஆனால் எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ அதனால் வந்து ரீபேலன்சிங் பண்ணி எஸ்பெஷலி 50% ப்ராஃபிட்லாம் நிறைய ஷேரில் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் புக் பண்ணுறது ப்ராஃபிட். ஏன்னா ஆஃப்டர் ஆல் என்றைக்கா ஒரு நாள் விற்று தானே ஆகணும். ஸோ அதர்வைஸ் ரொம்ப லாங் டைமில் வெயிட் பண்ணுறது லைக் 7 years அந்த மாதிரி வெயிட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனி டைம் வந்து குறைஞ்சது வந்து திருப்பி ஏற தான் செய்யும். ஸோ அதே மாதிரி ஏறினது வந்து குறைய தான் செய்யும். ஸோ ரெண்டு விதத்துலேயும் அது இருக்குது. மகேஷ் அனந்தப்பன், ஹவு ETF market has matured in India? ITBs, Nifty Bs, now Gold Bs for poor retailers. ETF is not a good medium as liquidating money from ETF, especially during the emergency period, is difficult.
சி ETF மார்க்கெட் வந்து அவ்வளோ டெவலப் ஆகலை, இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இப்போ லிக்விடிட்டியும் நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் சில ஃபண்ட் ஹவுசஸுக்காக அதை அந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண முடியுது, எல்லாருனாலையும் ப்ரொவைட் பண்ண முடியல. அதனால் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறமேலே புவர் ரிட்டைலர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி ரிட்டைலர்ஸ் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்கனால தான் இப்போ FISவில் வந்திருக்காங்க. முன்னாடிலாம் FISை டிபெண்ட் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். இன்றைக்கி ரிட்டைலர்ஸ் இருக்கிறனால தான் அது FISை திருப்பி வந்தாங்க. இனிமேல் அவங்க எக்ஸிட் ஆக மாட்டாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ புவர் ரிட்டைலர்ஸ்ன்னு சொல்லவே சொல்லாதங்க. அவங்க தான் இன்றைக்கி வந்து லீடிங் லைட். ஆக்சுவலாக அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, DIIஸு. அவங்க தான் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட் இந்த லெவலுக்கு 21,800 வரைக்கும் கொண்டாந்தது அவங்க தான் காரணம். அந்த 100% நான் சொல்லுவேன் நான். ஸோ தே ஆர் நாட் புவர் ரிட்டைலர்ஸ். ஸோ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க புவர் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா எவ்ரி மணி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ புவர் ரிட்டைலர்ஸுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ETF இஸ் அ குட் மீடியம் ஆக்சுவலாக. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ETF மூலமாக என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறமேல வந்தீங்க ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு அப்புறமேல மித்த டைரக்ட் ஸ்டாக்ஸை வாங்குறது இட்ஸ் அ குட் வே ஆக்சுவலாக. அண்ட் ETF ஈவன் வாரன் பஃபெட் அதுதான் சொல்லியிருக்காரு, இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதோட மாடிஃபைடு வெர்ஷன் தானே ETF. ஸோ இன்னொரு லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்துகிட்டு முடிச்சிடுறேன். கமல் சபரி உஷா மார்ட்டின் பற்றி கேட்டிருக்காரு. அப்புறம் விஷ்ணு சுரேஷ் NMDC ஸ்டீலு, அப்புறமேல வந்து மகாதேவன், அப்புறம் நாட்டுதுரை கருப்புசாமி, தாமோதரன், SK டிரான்ஸ்போர்ட், மணிகண்டவேலு கிருஷ்ணன், பேலூர் பேர், ஓகே, ஜெகதீஷ், அப்புறம் பாரதிதாசன் அண்ட் ஜெயராஜ், கோமதி நாராயணன், ஜெயராஜ், அப்புறம் கார்த்திக் நாகராஜ், CBS கிளினிக், செந்தில்நாதன், சரத்குமார் சுந்தரம் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே ஆக்சுவலாக எக்ஸிடட் மோர் தென் 1 hour ஆகிடுச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் சொல்கிறத என்னோடய வியூஸை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் விஷிங் all our viewers, subscribers, well-wishers a happy and prosperous new year and happy investing 2024. Thank you very much.